நம்மளுடைய சிறுநீரகத்தை எந்தவித தொற்றுகளும் இல்லாமல் அதில் இருக்கிற அழுக்கையெல்லாம் வெளியேற்றி ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாழைத்தண்டு சூப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அடி நீளம் இருக்கிற வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சென்டரில் இருக்கிற இந்த பார்ட்டு மட்டும் போதும். மீதி இருக்கிற அந்த வெளியில் இருக்கிற பகுதியில் கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கீறினாலே அந்த மேலே இருக்கிற அந்த உர மாதிரி இருக்கிற வந்து ஈஸியாக அப்படியே கலண்டு வந்துடும். கிட்னியில் கல் இருக்குன்னு சொன்னாலே நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து வாழைத்தண்டு. அந்த அளவுக்கு சிறுநீரகத்தில் இருக்கிற அழுக்கையெல்லாம் வெளியேற்றி அதில் இருக்கிற கல்லை எல்லாம் அப்படியே கரைச்சி வெளியே தள்ளக்கூடியது இந்த வாழைத்தண்டு. பாருங்கள், இப்போ நமக்கு சென்டரில் இருக்கிற பகுதி மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ மேலேயும் கீழேயும் இந்த கருப்பாக இருக்கிறத முதல்ல கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்தியை வச்சு இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டே போகலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுக்க வேண்டாம். முதல்ல எல்லாத்தையும் இதே போல் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். தனியாக எடுக்க வேண்டாம், முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல இருக்கிற ரவுண்டை எடுத்து நம்ம விரல்களை வச்சு அந்த நாரை வந்து இதே போல் சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதே போல் ஒவ்வொரு ரவுண்டாக நம்ம அந்த நார்களை விரல் வச்சு சுற்றி எடுக்கும்போது உங்களுக்கு அதிலேயே 90% அளவுக்கு நார்கள் தனியாக வந்துடும். வாழைத்தண்டை சமைக்கிறதுக்குள்ள அதில் இருக்கிற நார்களை எடுக்கிறக்கே பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு நார்கள் கிடைச்சிருக்குன்னு. நம்ம கட் பண்ண இந்த வாழைத்தண்டிலே உங்களுக்கு இந்த அளவுக்கு நார்கள் கிடைச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இதே போல் வச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுலேயே பாருங்கள், உங்களுக்கு நார்களே இருக்காது. இதை வந்து உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைத்தண்டில் அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்கும். அதனால் சீக்கிரமாக கருப்பாயிரும். நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கணுங்கிற தேவையில்லை. ஒரு அரை நிமிஷம் மட்டும் நம்ம இதே போல் வதக்கி விட்டுடலாம். 4 பல் பூண்டை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து இதே போல் ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி முதல்லையே பார்த்துக்கோங்க. அது கூடவே அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வாழைத்தண்டை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுலேருந்து ஒன்று எடுத்து நீங்கள் பார்த்தாலே இந்த மாதிரி நம்ம விரல்களால் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உடையணும். இப்போ இந்த வாழைத்தண்டை தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக அந்த பேன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வடிகட்டியை வச்சு ஒரு கரண்டியை வச்சு இதே போல் ப்ரெஸ் பண்ணி சாறை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். சாறையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த சாறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேன்லேயே லைட்டாக நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் அரை ஸ்பூன் பெப்பரை சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் கொத்தமல்லி தலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மணமும் சுவையும் ரொம்பவே அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஆரோக்கியமான சூப் தான் இது. கிட்னிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ரத்தத்தில் இருக்கிற இரும்பு சத்தை அதிகப்படுத்திடும். அந்த அனிமியாங்கிற சொல்லக்கூடிய அந்த இரும்பு சத்து இல்லாமல் இருக்கிறத இந்த வாழைத்தண்டு சூப்பு வந்து சரிப்படுத்திடும். இப்போல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அதிகமான பேருக்கு இருக்குது. அந்த பிரச்சனையை இந்த சூப் வந்து சரிப்படுத்திடும். 100 கிராம் வாழைத்தண்டில் 42 கிராம் மட்டும்தான் கலோரி இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அதிகமான சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் அதிகமாக உங்களுக்கு பசி எடுக்காது. உடல் எடையை குறைக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே அற்புதமான ஒரு ஆரோக்கியமான சூப். அதனால் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா இது ரொம்பவே சுத்தப்படுத்துறதுனால நீங்கள் அடிக்கடி சுத்தப்படுத்துறங்கிற பேரில் நீங்கள் குடிச்சிட்டே இருந்தால் உடம்பு வந்து சீக்கிரமே வீக் ஆயிரும். அமிர்தமே ஆனால் கூட அளவாக தான் சாப்பிடணும். அதனால் இந்த சூப்பை அளவாக எடுத்து ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த சூப்பை நீங்கள் சாப்பிடும் போது நம்ம லைட்டாக விட்டு வச்சிருக்கிற அந்த வாழைத்தண்டு வந்து அப்படியே கடிப்படும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சூப்பரான ஒரு சூப்போட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற் கேமா புடைத்து. அப்படின்னா எல்லார்கிட்டையும் நடுநிலைமையோட வாழ தெரிஞ்சவங்களோட செல்வம் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் நல்ல ஒரு உறுதியான நன்மையை தரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.